ஐயோ ஐயோ. சரி, எப்படி நேரில் வருவார், நம்ம காதலை சொல்லி நெசத்துலேயே டூயட் பாடிட வேண்டியதுதான். முத்து, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, தனியாக தான் இருக்கிறோம், சொல்லுங்க என்ன பேசணும். இங்க பாருங்க, எங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை. ஏன் தெரியுமா? நான் உங்களை என் மனசார காதலிக்கிறேன். இது உங்ககிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், ஆனா நீங்க எந்த முடிவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சரி, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? ஏன் ஏன் கேக்குறீங்க? கேட்குறேன், சம்மந்தம் இருக்கனால தான் கேட்குறேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? 3ஆம் கிளாஸ். பிஎஸ்சி எங்க, 3வது எங்க, ஏணி வச்சா கூட எட்டாது. நல்லா படிச்சா வேலையில் இருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு என்ன போய் கல்யாணம் பண்ணது ஆசைப்படுறிய? இது எந்த விதத்தில் நியாயம்? காதலுக்கு கண் இல்லைங்கிறது உன்னோட விஷயத்துல சரியா தான் இருக்குது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். காதலுக்கு கண்ணல்லங்கிற தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு, ஏன் காதலுக்கு படிப்பும் தேவையில்லைங்கிறது உங்களுக்கு தெரியாம போச்சுன்னா எனக்கு தெரியல. எனக்கு வர கோத்துக்கு அப்படியே உங்க கழுத்தை நெரிச்சு கொன்னே போட்டுருவேன். ஊருக்குள்ள பாரியா, பொண்ணுங்க பின்னாடிதான் பசங்க சுத்திட்டு திரிவாங்க. நான் என்னமோ உன் பின்னாடி சுத்திட்டு திரியறேன். இன்னைக்கு ரெண்டு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இப்ப என்னதான் உங்க முடிவை சொல்ல போறீங்க? என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு நான் எப்படி முக்கியம் நினைக்கிறியோ அது மாதிரிதான் எனக்கு என் குடும்பம் முக்கியம், சரியா? அதனால உங்க வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. எப்படி என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? காதலிச்ச உன்னை என் மனசுல வச்சுக்கிட்டு வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு என்னால எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? இங்க பாருங்க, நான் கடைசியா சொல்றேன், நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா நாளைக்கு வந்து சொல்றீங்க. இல்ல உன்னை எனக்கு பிடிக்கல, என் மனசை மாத்திக்க, உன் மனசை மாத்திக்கோன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். இதுதான் என் கடைசி முடிவு, ஞாபகம் இருக்கட்டும்.